வணக்கம் நண்பர்களே. ரொம்ப பேருடைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா, இந்த இருதார யோகம் சொல்றாங்களே, ரெண்டு தாரம் சொல்லிட்டே இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம், எந்த கிரகங்களை வச்சு கணிக்கிறாங்கலாம் கேள்வி கேட்பாங்க. இந்த இருதார யோகம் என்ற அமைப்புக்கே ஜாதகத்தில் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 2ஆம் இடத்தை நம்ம பார்க்குறோம். இதில் பாவ கிரகங்கள் இருக்கா, சனியோடு ராகு கேதுக்கள் சேர்ந்து இருக்கிறதா, 8ஆம் இடத்துல சனி சூரியன் ராகு இருக்கா, அல்லது சனி சூரியன் கேது இருக்கா, அல்லது சனி சூரியன் செவ்வாய் இருக்கா, இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்தினுடைய அதிபதி எப்படி இருக்கார், அதுக்கு குரு பார்வை இருக்கா, இதையெல்லாம் கணிச்சு தான் இவர்களுக்கு இருதார யோகம் ஏற்படுமா இல்லையா என்பதை ஒரு ஜோதிடர் ஒரு முடிவுக்கு வர்றார். ஆக நிறைய நம்ம கணிப்பில் அது தப்பலை. எதுக்கு இருதார யோகம் இருக்குன்னு சொல்கிறோமோ அதுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கு. இது பெரிய பாதிப்பை தராதுன்னு சொன்ன இடத்துல அது பாதிக்காமலும் போயிருக்கு.